Yes, electronematics. Electronematics is simple. Pneumatics பாதி electronics பாதி. அதாவது கண்ட்ரோல் பார்ட் வந்து எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்கும், அண்ட் பவர் பார்ட் அதாவது ஆக்சுவேஷன் பார்ட் வந்து நியூமேட்டிக்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதில் என்ன கான்செப்ட்னா பேசிக்கா அதில் நாமென்க்ளேச்சர் பார்ப்போம். நாமென்க்ளேச்சர் இன் சிம்பிள்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோலினாய்டு, ஸ்டார்ட் பட்டன், ரிலே, கான்டாக்ட், லிமிட்ஸ். ஓகே, சோலினாய்டு எதுக்கு பண்ணுறோம்னா இந்த இடத்துல நீங்கள் நியூமேட்டிக் கண்ட்ரோல், இந்த நியூமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த சோலினாய்டு இந்த சோலினாய்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோலினாய்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த டிசிவி இப்படி நகரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லெஃப்ட் சைடில் இருக்க சோலினாய்டு ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த லைக் இந்த பக்கம் பவர் கொடுக்குற மாதிரி, இப்படி பவர் கொடுக்குற மாதிரி, ஸோ இந்த மாதிரி சுவிட்ச் ஆகும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி ஏர் ஃப்ளோ நடக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஸ்டார்ட் பட்டன்ங்கிறது நம்ம சர்க்யூட்டை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ட் ரிலேங்கிறது இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு புது பார்ப்போம். அந்த ரிலே கான்டாக்ட் இதுக்கான கவுண்டர் பார்ட் மாதிரி. ரிலே எப்போதான் ஆன்ல இருக்கும், இந்த பார்ட் வந்து அப்போதான் ஆன்ல இருக்கும். இதில் இன்னொரு கவுண்டர் பார்ட் இருக்கு. அதாவது ரிலே கான்டாக்ட் நார்மலி ஓப்பன் இது NO, நார்மலி க்ளோஸ் NCன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து சென்டர் இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கும். நார்மலி க்ளோஸ் என்ன மீனிங்னா எப்போலாம் ரிலே ஆக்டிவா இருக்கும் அப்போதான் இந்த லைன் க்ளோஸ் ஆகும். இப்போ இந்த ரிலேக்கு என்ன ரிலேக்கு என்ன மீனிங்னா எப்போலாம் இந்த ரிலே ஆன்ல இருக்கும் அப்போலாம் இது ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஓகே, நார்மலி ஓப்பன். ஓகே, அண்ட் லிமிட் சுவிட்ச் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நியூமேட்டிக் சர்க்யூட்ஸ்ல ரிலே சர்க்யூட்ஸ்ல பார்க்குற லிமிட் சுவிட்ச் தான். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் பேசிக் திங்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா லேடர் டயக்ராம். இது பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கன்வென்ஷனல் நியூமேட்டிக் சர்க்யூட். இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை லைன்ஸ் இருக்கு. இது எல்லா லைன்ஸுமே ஒரு ரெண்டு சர்க்யூட் கூட 0 வாட் ஹை லோ அப்படிங்கிற ஒரு 2 லைன் கூட எல்லாத்தையுமே கொண்டு வரது தான் நம்மளோட லேடர் டயக்ராம். இங்கே நீங்கள் பார்க்குற எல்லாத்தையுமே இதை சின்ன டிங்கில் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அதுதான் லேடர் டயக்ராம். ஸோ இப்போ நீங்கள் போக என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிள் கான்செப்ட் லாஜிக் சர்க்யூட்ஸ். ஓகே, ஸோ லாஜிக் சர்க்யூட்ஸ் தான் எந்த ஒரு சர்க்யூட்டாலும் ஒரு பேசிக் சர்க்யூட். ஸோ அதை எப்படி நம்ம எலக்ட்ரோநியூமேட்டிக்ல பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேசிக்கலி எலக்ட்ரோநியூமேட்டிக்ஸ்ல 2 விதம் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் வே அண்ட் இன்டைரக்ட் வே. நீங்க ரிலே யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணீங்கன்னா அது இன்டைரக்ட் வே. நீங்க ரிலே யூஸ் பண்ணா டைரக்டா சோலினாய்டுல கொடுத்தீங்கன்னா அது வந்து டைரக்ட். ஓகே, இது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா இந்த இதுக்கு நம்ம இதனுடைய இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட். இதில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது எய்தர் ஒன் ஆஃப் த ஸ்டார்ட். இது ஒரு புஷ் பட்டன், இது ஒரு புஷ் பட்டன். இந்த எனக்கு வந்து இந்த சர்க்யூட், இந்த பிஸ்டன், இந்த சிலிண்டர் வந்து எய்தர் A ஆர் B, எய்தர் 1 ஆர் 2 ஏதாவது ஒன்று ஆன்ல இருந்தாலும் நடக்கும் அப்படின்னு கேஸ்ல நான் அப்படி வந்து கொடுப்பேன். ஓகே, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் ப்ரெஸ் பண்ணுறோம், சோலினாய்டு 1 ஆக்டிவேட் ஆகும், சோலினாய்டுல வோல்டேஜ் வரும். ஸோ அதனால இந்த சோலினாய்டு நகர போகுது. ஸோ இந்த டிசிவி நகரும். ஸோ நம்மளோட பம்ப்ல இருந்து நமக்கு ஏர் போறதுனால இது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, இது எப்படி? அதே போல பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இது வந்து இன்டைரக்ட் வே. இன்டைரக்ட் வே இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க டைரக்டா சோலினாய்டு பவர் கொடுக்கணும், ஒரு ரிலே பவர் கொடுத்து அந்த ரிலேவோட கான்டாக்ட் சொல்லல. இந்த ரிலே எப்போ இது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டார்ட் கீழே இருந்துச்சுன்னா இந்த ரிலேல ஆக்டிவேட் ஆகும். இந்த ரிலே ஆக்டிவேட் ஆச்சுன்னா இந்த R1 இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேக்கான கான்டாக்ட். இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா இங்க R2 இருக்கும். R2 இந்த சென்ஸ் பார்த்தீங்கன்னா R2க்கான கான்டாக்ட். R1 இந்த சென்ஸ் R1க்கான கான்டாக்ட். எப்பெல்லாம் இந்த R1 ஆக்டிவேட் இருக்கோ அப்பெல்லாம் இது ஆக்டிவேட் ஆகும். எப்பெல்லாம் இது ஆக்டிவேட் இருக்கோ அப்பெல்லாம் இது ஆக்டிவேட் ஆகும். எப்போ இது ஆக்டிவேட் இருக்கோ அப்படி இது ஆக்டிவேட் ஆகும். ஓகே, ஸோ இதான் பேசிக் திங்ஸ். ஓகே, இப்படி பண்ணீங்கன்னா இது வந்து டைரக்ட், இது இன்டைரக்ட். ஓகே, சிமிலர் வே பார்த்தீங்கன்னா அண்டுக்கு என்ன பண்றோம்? ஸோ ரெண்டுமே இருக்கணும். ஸ்டார்ட் 1 அண்ட் ஸ்டார்ட் 2 ரெண்டுமே பவர்ல இருந்தாலும் எனக்கு வந்து S1 ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்ற கேஸ்ல இந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் பேசிக் திங்ஸ். ஓகே, ஸோ upcoming videos next. Thank you.